ஆரம்பித்து ஆண்டவர் என் கூட பேசுகிறார் அப்படின்னு சொன்னாங்களாம்மா. அப்போ அவர் ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகு அவர் என்ன சாட்சி சொன்னார் அப்படின்னு சொன்னால், எனக்கு எப்போ வலிச்சிருச்சோ அப்போ ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சிருச்சு அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் ரொம்ப நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு புரியாது. அதைத்தான் தேவ மனுஷன் சொல்லுகிறான், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, ஆதலால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். சில நேரத்தில் வலிகளையும் வேதனைகளையும் அவமானங்களையும் ஆண்டவர் அனுமதிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அப்போ தான் நம்ம ஆண்டவருடைய அன்பை அதிகமாய் புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் யார் அப்படின்னு புரிந்து கொள்ள முடியும். அவருடைய வசனம் அப்பொழுது தான் நமக்கு புரியும். அதனால் எல்லாரும் என்ன சொல்ல போகிறோன்னா, நான் உபத்திரவப்பட்டது, நான் உபத்திரவப்பட்டு கொண்டு இருக்கிறது, நான் உபத்திரவப்பட போகிறது எதுவாக இருந்தாலும் அது கண்டிப்பாக ஆண்டவரோடு இணைவதற்காகவே. ஆமென்.